இப்போ அது வந்து பார்ட் 1 மாதிரி அமைஞ்சு போச்சு. இது பார்ட் 2. இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 22 மட்டும் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 23, இட் இஸ் மை ஃபெய்த் அண்ட் இட் இஸ் மை ஃபெய்த். எனது நம்பிக்கை என்னவென்றால் எவ்ரி ஃப்ளவர், ஒவ்வொரு பூவும். எவ்ரிங்கிற வார்த்தை எப்படி வரும்னா ஒரு குரூப் எடுத்துகிட்டு அதில் உள்ள ஒவ்வொரு மெம்பரையும் குறிக்கும் போது தான் எவ்ரின்னு வரும். எவ்ரி பாய் ஷுட் பிரிங் த ஹால் டிக்கெட், எவ்ரி ஃப்ளவர் அப்படிங்கிறது. எவ்ரி ஃப்ளவர், ஒவ்வொரு பூவும் இயற்கையை ரசித்து அனுபவிக்குது அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் த poet's faith? The poet's faith is that every flower enjoys the air it breathes. ஒவ்வொரு பூவும் அந்த இயற்கையை ரசித்து தனது காற்றை சுவாசிக்கின்ற காற்றை ரசித்து அனுபவிக்கிறது. என்ஜாய்னா ரசித்து அனுபவித்தல். பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஃபெய்த் அண்ட் ஃப்ளவர். அலிட்ரேஷன்னா ஃபெய்த் அண்ட் ஃப்ளவர், ஃபெய்த் அண்ட் ஃப்ளவர். கொஸ்டின் நம்பர் 24, இது ஃபஸ்ட்டு போயம். ஒன்ஸ் அப்பான் அ டைம், மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன். நான் வந்து திருப்பி கற்றுக்க விரும்புகிறேங்கிறான். ஹவு டு லாஃப், எப்படி சிரிக்கிறதுங்கிறத. ஃபார் மை லாஃப் இன் த மிரர், ஏனென்றால் நான் சிரித்தது விஷப்பாம்புடைய பற்களை போல இருக்கிறது அப்படிங்கிறான். ஹவு டஸ் த poet's laugh look like? The poet's laugh looked like the snake's bare fangs. பாம்புடைய விஷப்பற்களை போல இருந்ததுங்கிறான். The poet's laugh looked like the snake's bare fangs. ஃபேங்குனா விஷப்பற்கள், poisonous teeth. FANGS, ஃபேங்ஸ்னா poisonous teethனு அர்த்தம். Where does the poet want, whom does the poet want to relearn from? யாரிடமிருந்து இந்த poet கற்றுக்க விரும்புகிறார்னா, the poet wants to relearn from his son. தனது சிறு வயது பையன் அவன் வந்து இயற்கையாகவே சிரிக்கிறான், இயற்கையாகவே ஜென்யூன் உண்மையான உணர்ச்சிகளோடு இருக்கிறான். ஆனால் நம்ம வந்து நடிக்கிறோம், நம்மளுடைய சிரிப்பு வந்து பாம்புடைய விஷப்பற்களோட பாய்சனஸ் டீத்து மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து உண்மையான சிரிப்பை வந்து நான் சிரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்தது 25, ஒன் இன்ஃபேன்ட் க்ரோஸ் அப். இது மூணாவது, இது ரெண்டாவது போயம். கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர். ஸ்பெக்டேட்டர்னால் பார்வையாளர், கன்ஃபெஷன்னா ஒப்புகை வாக்குமூலம், ஒப்புகைன்னு அர்த்தம். ஒத்துக்கிறார். ஒரு குழந்தை வளர்ந்து குதிரை வீரனாக மாறுகிறது. ஒன் இன்ஃபேன்ட் க்ரோஸ் அப், இன்ஃபேண்ட்னா சைல்டு. ஒரு குழந்தை வளர்ந்து குதிரை வீரனாக மாறுகிறது. ஒரு குழந்தை வளர்ந்து குதிரை வீரனாக மாறுகிறது. Who is a jockey? Jockey means a horse rider. Jockey means a horse rider. Pick out the rhyming words. Rhyming words na jockey and hockey. Rhyming words na jockey and hockey. And then if this belief from be heaven be sent. இந்த நம்பிக்கை ஹெவன்னா வானத்திலிருந்து, அதாவது இயற்கையிலிருந்து அனுப்பப்பட்டிருந்தால் அதுதான் இயற்கையுடைய தெய்வீக திட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் மூணாவது போயம் தான். லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங். வசந்த காலத்தில் எழுதப்பட்ட கவிதை வரிகள் அப்படிங்கிறது. இதோடைய ஆத்தர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஹெவன் refers to God. Why does the poet call it holy? ஏன் அதை தெய்வீகம்னு சொல்கிறான்னா, it refers to nature or God. When they visit us, இது வந்து டென்ஸ் ஃபார்ம்ஸு. when they visited us last Sunday, we were eating our breakfast. இந்த ஃபஸ்ட்டு 27ல் visited வெறும் past tense, அடுத்ததில் past continuous tense. when they visited us last Sunday, கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வந்தபோது நாங்கள் எங்களது காலை உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். we were eatingனா past continuous tense. a house is being constructed by them. passive voice எப்படின்னா, they are constructing a house, அது passive voice. if I were a billionaire, I would buy a Rolls Royce car. வேறு முதல்ல கொண்டு வரணும், if எடுத்துடணும். were I a billionaire, I would buy a Rolls Royce car. I speak English every day. passive voiceனா English is spoken by me every day. அப்புறம் வந்து ERC, they do not ever in their dealings. இது சரியா இல்லை. கொஸ்டின் நம்பர் 31 வந்து கொஸ்டின் நம்பர் 13 வந்து ரெண்டாவது போயம். They do not ever in their dealings consider one another's feelings.
மற்றவருடைய உணர்ச்சிகளை வந்து அவங்க இது பண்ணோம்னா அது வந்து கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர் ரிட்டன் பை ஆக்டன் நாஷ். 32 இது வந்து 3வது போயம் த லைன்ஸ் இன் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங் ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஐ ஹாவ் லேர்ன் டு வேர் மெனி ஃபேஸஸ் இது ஃபஸ்ட்டு போயம். இது வந்து ஃபஸ்ட்டு போயம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரிட்டன் பை கேப்ரியல் ஒகாரா. Describe the appearance of the author's grandmother. Now we go to the third page. The grandmother, grandmother தோற்றத்தை கேட்குறாங்க. The grandmother was short, fat and slightly bent. அவங்க கட்டையாகவும் குண்டாகவும் சிறிதளவு உடல் கூன் விழுந்து இருந்துக்கும். அப்போ வந்து அவங்க வீடு ஃபுல்லாக வந்து முகம் ஃபுல்லாக அவங்களுக்கு சுருக்கங்கள் இருக்கும். ஹர் ஃபேஸ் இஸ் ஃபில்டு வித் ரிங்கிள்ஸ். அப்புறமா வந்து ஷீ ஹாபிள்ட் அபவுட் தி ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட் ட்ரெஸ். வீடு ஃபுல்லாக தள்ளாடி நடப்பாங்க. ஒரு கை வந்து இடுப்பில் தாங்கி ஹர் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் த வேஸ்ட், அனதர் ஹேண்ட் கவுண்டிங் த பீட்ஸ் ஆஃப் த ரோசரி. இதெல்லாம் எழுதணும். Who are the citizens of Dreamland? Why? கனவுலகில் வசிப்பவர்கள் யாருன்னு கேட்டால், கனவுலகில் வசிப்பவர்கள் வந்து இப்போ கவிஞர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஆங்கிலர்ஸ். ஆங்கிலர்ஸ்னால் அந்த மீன் பிடிக்கிறவங்க. இவங்க 3 பேர் தான் வந்து காணா அடிச்சிடுறாங்க. இது வந்து 4வது லெசன், ப்ரோஸ் லெசன், ஃபர்கெட்டிங் ரிட்டன் பை ராபர்ட் லிண்ட். ஏன் அவங்க வந்து அதெல்லாம் காணா அடிக்கிறாங்கன்னா, அவங்க முதல் நாள் விளையாண்டதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ தே ஆர் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ட்ரீம்லேண்ட்னு சொல்கிறாங்க. How was Mary Combe felicitated? Felicitated வாழ்த்துறை எப்படி பண்ணாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் வரவேற்றாங்க, மாலை போட்டாங்க, ட்ரெடிஷ்னல் ஷால் போட்டாங்க, ட்ரம் பீட்டு அதெல்லாம் நடந்தது. இந்த ட்ரம் பீட்டு ட்ரெடிஷ்னல் ஷால் அதை சால்வை போத்துனாங்க. அதான் ஃபெலிசிட்டேஷனாக வாழ்த்துறை. ஃபெலிசிட்டேஷனாக எப்படி வாழ்த்துனாங்க, வெளிநாட்டில் போய் ஜெயிச்சுட்டு வந்தோடனே எப்படி வாழ்த்துனாங்கங்கிறாங்க. டயலாக் பிட்வீன் 2 friends about the preparation for the quarterly examination இதெல்லாம் எழுதணும். இது வந்து நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸை டெவலப் பண்ணுறது. தமிழ் புதல்வன் ஸ்கீம். தமிழ் முதல்வன் ஒன்று இருக்குது, தமிழ் புதல்வன் ஒன்று இருக்குது. மனு பேக்கர் இவங்க வந்து துப்பாக்கி சுடும் போட்டியில் ப்ரைஸ் வாங்கினாங்க. ஊட்டி கெட்டிங் ரெடி. இந்த மாதிரி மேரி கோம் குயின் ஆஃப் பாக்ஸிங் மெக்னிஃபிசன்ட் மேரின்னு ஏன் வந்து பேர் வந்துச்சுங்கிறாங்க. இந்த கேள்வியெல்லாம் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு பேஷன் கேட்டிருக்காங்க, அதையும் எழுதிக்கணும். சம்மரி ரைட்டிங் எழுதணும். அப்புறம் அந்த ரைட்டர் இந்த அப்ளிகேஷன் லெட்டர் எழுதணும். அதை எழுதி பழகணும் நம்ம. அல்லது கலை திருவிழாவை பற்றி எழுதணும். அப்ளிகேஷன் லெட்டர்னாக்கா வந்து எந்த வேலைக்குனாக்கா, மேனேஜர் ஃபார் ஏ பப்ளிஷிங் கம்பெனி, மேல் ஆர் ஃபீமேல், 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, அது மாதிரி எழுதணும். அப்புறம் ஸ்பாட் த எரர். மை அங்கிள் ஈஸ் ஆன் எல்ஐசி ஏஜென்ட். ஏவை எடுத்துகிட்டு ஆன் போடணும். எக்கனாமிக்ஸ் ஈஸ் மை ஃபேவரைட் சப்ஜெக்ட். My uncle is an LIC agent. Economics is my favorite subject. If you play well, you will win the match. And எடுத்துடணும். If you play well, you will win the match. And எடுத்துடணும். Which is the most easiest way to solve the problem? Most எடுத்துடணும். Which is the police want to keep law and order with control இருக்கு, under control வரும். I repeat all these things. My uncle is an LIC agent. Economics is my favorite subject. If you play well, you will win the match. And எடுத்துடணும். Which is the easiest way to solve the problem? The police want to keep law and order under control. அப்புறமா homophones. When they poll Walter,
போல் வால்டர்னா கம்பவுண்டி தாண்டுதல். கிளியர் 28 ஃபீட்டு. முதல்ல வந்து ஃபீட்டு வரும். அப்புறமா வந்து FEAT ஃபீட்டுனா சாதனை. FEET ஃபீட்டுனா அடி. அதை இந்த உள்ள வசதி வரிசையிலே வரணும். முதல்ல வந்து FEET வரணும், அடுத்தது FEAT வரணும். there is lot of time left, so you need not panic. நீ வந்து பயப்படாத, ரொம்ப டைம் இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. அப்படின்னா வந்து நீட் நாட். செமி மாடல் ஒர்க்னா என்னென்ன வரும்? ought to, used to, needed there. அப்போ நீடு வரும். த கம்ப்யூட்டர் ஷாப் ஓப்பன்ஸ். ஒவ்வொரு நாளும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஓப்பன்ஸ் வரணும். மாடல் வர்க்குனாக்கா ஐ வுட் லைக் டு ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி. அப்புறம் ஹெலன் கலரை பற்றி ஒரு பேசேஜ். ஹெலன் கலரை பற்றி உங்களுக்கு தெரியும். ட்ரிபிளி ஹேண்டிகேப்டு. 3 இதில் அவங்க ஹேண்டிகேப்டு. கண்ணு தெரியாது, பிளைண்டு. காது கேட்காது, டெஃப்பு. பேச முடியாது, டம்ப்பு. இருந்த போதிலும் ஷி ஓவர் கேம் ஆல் தீஸ் டிஃபிகல்ட்டிஸ். அந்த பிரெய்லிங்கிற மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆன் சுலைவான்கிற டீச்சர் கிடைச்சாங்க. இதெல்லாம் நீங்கள் ஹேவ் டு ரைட்டு. ஃபாஸ்ட் ஃபுட் இஸ் க்ரோயிங் இது ஹெல்த் ஹசார்டு வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் ஆபத்து. இஸ்ரோங்கிறது ஸ்பேஸ். மை பிரதர் இஸ் பிளானிங் டு கோ டு யூஎஸ்னா ட்ராவல். நீரஜ் சோப்ராங்கிறது ஸ்போர்ட்ஸ். ஆர்கானிக்ஸ் பெஸ்டிசைட்ஸ்னால் அக்ரிகல்ச்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.